ஹாய் மக்களே, அண்ணாமலை குடும்பம் சீரியல் ஆகஸ்ட் 7 2026 என்ன நினைச்சுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் தமிழ் சீரியல் டாக் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க, ஹை பட்டன் தட்டி விட்டுருங்க. வருண் ஆஃபீஸ் கிளம்புறான். அண்ணாமலை சொல்றாங்க, நான் இன்னைக்கு ஆஃபீஸ் போகல, எல்லாரு கூடயும் டைம் ஸ்பெண்ட் பண்ணலான் இருக்கேன். நான் லீவ் எடுத்துக்க போறேன், எல்லாரும் நீங்களும் லீவ் எடுத்துக்கோங்க. நம்ம வீட்டில் எல்லாரும் ஒன்னா இருந்து ரொம்ப நாள் ஆச்சுல்ல, அதனால நான் இன்னைக்கு வீட்டில தான் இருக்க போறேன் அப்படின்னு சொல்றாங்க அண்ணாமலை. லீலாவதி ரொம்ப சந்தோஷமா, அப்படியே அண்ணாமலை நீ வீட்டில தான் இருக்க போறியா, அப்போ நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒன்னா கேம் விளையாடலாம் அப்படின்னு சொல்றாங்க. சரி கேம் விளையாடலாம், ஆனா யாரும் போன் எடுக்கக்கூடாது, எல்லாரும் போனை பின்னாடி இருக்க டைம் டேபிள் மேல வச்சுட்டு வந்துருங்கன்னு சொல்றாங்க. உத்தமன் சொல்றான், நாங்க பாக்கெட்லயே வச்சுக்கிறோம், எதுக்கு அங்க வைக்க சொல்றீங்க போனுன்னு கேட்கும்போது, இல்ல கான்சன்ட்ரேஷன் மிஸ் ஆகும், எல்லாருமே இப்ப போனுக்கு அடிக்ட் ஆயிட்டோம், நம்ம இப்ப விளையாடும் போது கான்சன்ட்ரேஷனோட எல்லாரும் சந்தோஷமா விளையாடலாம், போன் அடிக்கடி பார்த்துட்டு இருக்க தேவையில்ல அப்படின்னு சொல்றாங்க. அண்ணாமலை சொல்லவும் சரின்னு எல்லாரும் ஒவ்வொருத்தரா போய் டைனிங் டேபிள் மேல போனை வச்சுட்டு வராங்க. என்ன விளையாட்டு விளையாடலான்னு சொல்லி பேசிட்டு இருக்கும் போது அப்போ அண்ணாமலை சொல்றாங்க, படம் பேரு சொல்லி நடிச்சு காமிக்கிற மாதிரி விளையாட்டு விளையாடலான்னு எல்லாரும் முடிவு பண்ணி ஒவ்வொருத்தங்களா வந்து படம் பேரை நடிச்சு காமிக்கிறாங்க. அத மத்தவங்க கண்டுபிடிக்கிறாங்க. இதான் விளையாட்டு. விளையாடிட்டு இருக்கும் போதே எல்லாரும் நடிச்சு காமிக்கிறாங்க. மத்தவங்க அந்த படத்தோட பேரை கண்டுபிடிக்கிறாங்க. அப்படி அவங்க எல்லாம் விளையாடிட்டு இருக்கும் போதே நைஸா அண்ணாமலை எல்லார் போனுக்கும் டிஎஸ்பி துரை அனுப்பின அந்த லக்ஷ்மியும் வெங்கடேசனும் இருக்கிற போட்டோவை அனுப்பியிருக்காருல்ல எல்லாருக்குமே, அதை டெலிட் பண்ணி விட்டுறாங்க. டெலிட் பண்ணிட்டு வந்து உட்காந்துடுறாங்க. அப்போ சுந்தரராஜன் சொல்றாரு, வைஃபை கனெக்ஷன் இருக்கிற சுவிட்ச் இங்க யாரும் ஆஃப் பண்ணது, அதான் வைஃபை கிடைக்கல போல இருக்குன்னு சுவிட்ச் ஆன் பண்ணிட்டு வந்து அண்ணாமலைகிட்ட சொல்றாரு. ஓ சரி சரி பரவாயில்ல, யாராச்சும் வேலை செய்யறவங்க மறந்துட்டு ஆஃப் பண்ணிருப்பாங்க விடுங்கன்னு சொல்றாங்க அண்ணாமலையும். அப்பதான் லீலாவதி சொல்றாங்க, ஓ அதான் வைஃபை ஒர்க் ஆகாம போட்டோ ஒண்ணு வந்தது சுத்திக்கிட்டே இருந்துச்சா அப்படின்னு போன் எடுக்க போறாங்க. அவங்க போன்ல திறந்து பார்க்கும்போது அந்த போட்டோ டெலிட் ஆயிருக்கு. அண்ணாமலைகிட்ட வந்து, இங்க பாரு அண்ணாமலை, எனக்கு ஏதோ புது நம்பர்ல இருந்து எனக்கு ஒரு போட்டோ வந்துச்சு, அது ஓப்பன் ஆகவே இல்லை, இப்ப பார்த்தா அது டெலிட் ஆயிருக்குன்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க. அப்போ அண்ணாமலை சொல்றாங்க, அதெல்லாம் ஸ்கேம்கா, நம்ம ஏதாச்சும் போன்ல இருந்து வந்தா ஓப்பன் பண்ணக்கூடாது, யாராச்சும் நம்ம போனை ஹேக் பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்லி பயமுறுத்தி விடுறாங்க. வெண்ணிலாவும் ஆமா, நம்ம என்ன பண்றோம் ஏது பண்றோம்னு போன் வழியாவே யாராச்சும் நம்மள ட்ராக் பண்ணுவாங்கன்னு சொல்லி வெண்ணிலாவும் சொல்லவும் லீலாவதி சொல்றாங்க, அப்பனா பொம்பளை பிள்ளைங்கலாம் ரொம்ப பாதுகாப்பா இருக்கணும் போல இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. அண்ணாமலை அப்பதான் நிம்மதியா எல்லார் போன்ல உள்ள போட்டோவையும் டெலிட் பண்ணியாச்சுன்னு நிம்மதியா உட்காரும் போது வான்மதி மட்டும் வேற இடத்துல போன்ல சார்ஜ் போட்டு வச்சுட்டு இருக்கா. அதை பார்த்துட்டு ஷாக் ஆகுறாங்க. வான்மதி போன் பார்த்துட்டு இருக்கும் போது அண்ணாமலை போய் வான்மதியோட லாக் என்னன்னு கேட்டு வான்மதிக்கு அனுப்பின அந்த போட்டோவையும் டெலிட் பண்ணிடுறாங்க அண்ணாமலை. உடனே வான்மதி சொல்றா, என்ன டெலிட் பண்ணீங்க, எதுக்கு ஏன் டெலிட் பண்றீங்கன்னு கேக்குறா. பதிலே சொல்லாங்க அண்ணாமலை போயிடுறாங்க. வான்மதி யோசிச்சுட்டு இருக்கா, இவங்க திடீர்னு வந்து என்னத்த டெலிட் பண்ணிட்டு போனாங்கன்னு அவ யோசிச்சு குழம்பிக்கிட்டு இருக்கா. அடுத்தது அண்ணாமலை யோசிக்கிறாங்க, இது இப்படியே விட்டா சரிப்பட்டு வராது, அந்த துரைக்கு ஒரு முடிவு கட்டணும்னு அவங்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு போறாங்க. அப்போ போலீஸ் ஸ்டேஷன்ல துரை ரொம்ப சந்தோஷமா அந்த குடும்பத்தை பழி வாங்கன்னு நினைச்சோம், பழி வாங்கிட்டோம்னு சந்தோஷத்துல கான்ஸ்டபிளை கூப்பிட்டு, நீ போய் எனக்கு ஜில்லுன்னு ஏதாச்சும் கூல்ட்ரிங்க்ஸ் வாங்கிட்டு வாயா, நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன்னு சொல்லி வெயிட் பண்ணிட்டு இருக்கும் போது அண்ணாமலை வந்து இறங்குறாங்க. கான்ஸ்டபிளும் வந்து சொல்றாரு, அங்க அண்ணாமலை மேடம் வராங்கன்னு. அப்படியா, வரட்டும் வரட்டும்னு சொல்லி அண்ணாமலைய வெறுப்பேத்துற மாதிரி சொல்றாரு. நான் ரொம்ப நாளா நினைச்சிட்டு இருந்த விஷயம் இன்னைக்கு நிறைவேறிடுச்சு அப்படின்னு சொல்லி, என்ன உங்க வீட்டுல ஒரே பிரச்சனையா இருக்குமே, நான் உங்க வீட்டுல உள்ளவங்க எல்லாருக்கும் அனுப்புன போட்டோவை பார்த்து உங்க அக்காவும் மாமாவும் சண்டை போட்டுக்கிறாங்களா அப்படின்னு கேக்குறாரு. அப்போ அண்ணாமலை வந்து மாசா உக்காடுறாங்க சேர்ல. முதல்ல டிவி ஆன் பண்ணி பாருங்கன்னு சொல்றாங்க. டிவியில மகேஸ்வரின்னு ஒரு பொண்ணு, நான் வந்து அண்ணாமலை மேடம்கிட்ட வேலை செய்யறேன், ஆனா துரைன்ற டிஎஸ்பி சார் வந்து அண்ணாமலைக்கு எதிராக சாட்சியங்கள்லாம் ஆதாரங்கள்லாம் ரெடி பண்ண சொல்றாரு, அண்ணாமலை மேடம் என்னை பொண்ணு மாதிரி பாக்குறாங்க, நான் முடியாதுன்னு சொன்னதுனால என்னை கொல்ல பாக்குறாரு, அவருனால எனக்கு பயமா இருக்கு, என் உயிருக்கு உத்தரவாதம் வேணும்னு சொல்லி மீடியா முன்னாடி அவங்க பேட்டி கொடுத்துட்டு இருக்காங்க. உடனே அந்த டிஎஸ்பி சொல்றாரு, எனக்கும் இதுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை, இந்த பொண்ணு யாருன்னு எனக்கு தெரியாதுன்னு சொல்லும் போது அண்ணாமலை நக்கலா சிரிக்கிறாங்க. அப்போ மீடியாக்காரங்களாம் வராங்க. மீடியாக்காரங்களாம் வந்திருக்காங்க,
போய் பாருங்கன்னு அண்ணாமலை சொல்லவும், மீடியாக்காரங்களை சமாளிக்கிறது எனக்கு ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது, நான் பேசிட்டு வரேன்னு சொல்லிட்டு வெளில போறாரு. மீடியாக்காரங்களாம் கேள்வி கேட்கறாங்க, என்ன நீங்க அவங்க சொல்ற மாதிரி அண்ணாமலை மேடத்தை நீங்க பழி வாங்கறதுக்காக இப்படிலாம் பண்றீங்களான்னு கேட்கும்போது, அதெல்லாம் கட்டுக்கதை, நம்பாதீங்கன்னு சொல்றாரு. அப்போ ஒரு பத்திரிக்கையாளர் கேக்குறாங்க, உங்க அப்பா இறந்ததுக்கு காரணம் அண்ணாமலை தான், உங்க அப்பா கோழத்தனமா இறந்ததுக்காக அண்ணாமலை மரத்தை பழி வாங்குறீங்களான்னு கேட்கும்போது, யாரு கோழை அப்படின்னு கோவம் வந்து துப்பாக்கி எடுத்து அவங்க மேல சுட போறாரு. என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க, மீடியாக்காரங்களையே இப்படிலாம் சுட பாக்குறீங்களா, உங்களை நான் சும்மா விட மாட்டேன்னு சொல்லி மீடியாக்காரங்கெல்லாம் கோபமாகி துரைன்ற டிஎஸ்பி வந்து உண்மையை கேட்க போனா இந்த மாதிரி துப்பாக்கி எடுத்து சுட வராரு. மீடியாக்காரங்களுக்கே இந்த நிலைமைன்னா அந்த பொண்ணையும் இப்படிதான் மாட்டிருப்பாரு போல இருக்குன்னு மீடியாக்காரங்கெல்லாம் பேசிக்கிட்டு அவங்க திரும்பவும் டிவியில பேட்டி கொடுக்கறாங்க. இந்த டிஎஸ்பி மேல தக்க நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லி பேசிட்டு இருக்கும் போதே அவருக்கு போன் வருது. ஐஜி கிட்டேந்து போன் பண்ணி ஐஜி திட்டுறாரு, என்ன நினைச்சிட்டு இருக்க, மீடியாக்காரங்க வந்தாங்கன்னா இப்படிதான் அவங்கள்ட்ட நடந்துப்பியா, இதனாலதான் போலீஸ்காரங்க மேல மக்களுக்கு நம்பிக்கையே இருக்க மாட்டுது, உன்னை 6 மாசம் நான் சஸ்பெண்ட் பண்றேன்னு சொல்லி ஐஜி டிஎஸ்பியை சஸ்பெண்ட் பண்ணிடுறாரு. சார் இதுக்கு எனக்கு எந்த சம்மந்தம் இல்லைன்னு டிஎஸ்பி சொல்ல வரத காதுல வாங்காம சஸ்பெண்ட் பண்ணிடுறாரு. லெட்டர் சீக்கிரமே வரும் உனக்குன்னு. உடனே அண்ணாமலை சொல்றாங்க, என்னாச்சு என்னாச்சு துரை, உங்களுக்கு சஸ்பென்ஷன் ஆயிடுச்சா, வேலை போயிடுச்சா, இல்ல டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டாங்களா அப்படின்னு நக்கலா அண்ணாமலை கேக்குறாங்க. எல்லாத்துக்கும் காரணம் நீதான் அண்ணாமலை அப்படின்னு அந்த டிஎஸ்பி அண்ணாமலை சொல்றாரு. நான் காரணம் இல்ல, நான் ஏற்கனவே என்கிட்ட மோதாதன்னு உங்ககிட்ட சொல்லியிருந்தேன், ஆனா நீ தான் என்கிட்ட மோதி நீ தோத்து போயிட்ட அப்படின்னு அண்ணாமலை சொல்றாங்க. அதோட முடியுது. பாய் மக்களே.